அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகருக்கும் 11ஆம் இடம் தான் மிகவும் முக்கியம். அதுதான் ஒரு லக்கணத்திலிருந்து அதுதான் லாபஸ்தானம். அந்த இடம் யார் மூலியமா லாபத்தை பெறும் என்பதை அங்கே இருக்கிற கிரகங்களே நிர்ணயம் செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. அது அடிப்படையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை செல்லும். 11ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா அவருக்கு பிற்காலத்தில் யார் மூலியமாலும் உதவி கிடைக்காது என்பதையே காட்டும். கருத்தில் கொள்ளுங்க. ஒருத்தருக்கும் இந்த 11ஆம் தான் மிகவும் முக்கியம். அதை நீ கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 11ஆம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அதாவது யார் மூலியமா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்றேன். அதை நீங்க கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இது நடைமுறை வாழ்க்கையில் 100% பொருந்தக்கூடியது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஏன்னா நான் இதுவரை பார்த்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த அமைப்பை பார்த்தா அவங்க மூலியமா தான் லாபத்தை பெறுறாங்க. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்ப லக்கணத்திலிருந்து 11ஆம் இடம் அதுதான் லாபஸ்தானம், பாக்கியஸ்தானமாகவும் குறிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. மிகவும் சிறப்பு. அதுவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். கருத்தில் கொள்ளுங்க. இப்ப லக்கணத்திலிருந்து 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் தந்தையால் லாபம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. 11 சூரியன் இருந்தால் தந்தையால் லாபம் கிடைக்கும். 11 சந்திரன் இருந்தால் தாயால் லாபம் கிடைக்கும். 11 சந்திரன் இருந்தால் தாயால் லாபம் கிடைக்கும். 11 செவ்வாய் இருந்தால் சகோதரர்களால் லாபம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளணும். 11 செவ்வாய் இருந்தால் சகோதரர்களால் லாபம் கிடைக்கும். 11 புதன் இருந்தால் மாமனால் இல்ல மாமனாரால் லாபம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. 11 குரு இருந்தால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய பாக்கியத்தால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். பிள்ளைகள் படித்து பெரியலாகி அவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுப்பாங்க. அதுதான் 11 குரு இருந்தால் புத்திரர்களால் லாபம் கிடைக்கும். 11 சுக்கிரன் இருந்தால் பெண் மனைவியால் லாபம் கிடைக்கும். 11 சுக்கிரன் இருந்தால் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க மூலியமா லாபம் கிடைக்கும். மனைவியால் லாபம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. 11 சரி இருந்தால் ஜாதகராலும் ஜாதகர் தொழில் ஆரம்பிச்சு வேலைக்காரர்கள் அதிகமாக உழைத்து அதிகமாக லாபத்தை கொடுப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. 11 ராகு கேது இருந்தால் அந்நிய இனத்தோரால் லாபம் கிடைக்கும். இது ஜாதகரையே பொருந்தும். ஜாதகர் தொழில் ஆரம்பிச்சு அவங்க கீழே வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் வேலை செய்து அவங்க ஊதியத்தை குறைவாக எடுத்துக்கொண்டு ஜாதகருக்கு இரட்டிப்பு லாபத்தை தருவார்கள். அதை கருத்தில் கொள்ளுங்க. இதுதான் உண்மை கருத்து. அதே போல 11 எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தின் அடிப்படையிலேயே அவங்களுடைய லாபம் அமையும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.